ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் எம்கே ஆர்ட்ஸ் பேரடைஸ். இதில் இப்போ நம்ம அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். தலைக்கு, அதாவது முடிக்கு அவுட்லைன் கொடுத்துருக்குறோம். ஸ்கின்னுக்கு வந்து இந்த கலரில் கொடுத்துருக்குறோம். அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு கண்ணுக்கு பாருங்கள், நம்மளுக்கு எந்த மாதிரி பிளாக்ல அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஐப்ரோ, கண், அதோட இமைகள் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து நம்மளோட ஜடைக்கு வந்து அவங்களோட ஜடைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு இதுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறதுன்றத இந்த ஒன் சைடு பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்ணு கொடுப்போம், அதுக்கப்புறம் மூக்கு, அதுக்கப்புறம் வாய், இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்துட்டோம். முன்ன வந்து நம்ம ஒரே ஒரு கண்ணு மட்டும் கொடுத்துருந்தோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே 2 கண்ணுமே கொடுத்துட்டோம். 2 கண்ணு கொடுத்துட்டோம். இந்த பொட்டு, மூக்கு, வாய் இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். அதாவது ஃபில் பண்ணிட்டோம்ல, அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸுக்கான அவுட்லைனில் இது ஒரு கலரு, இதோட லைட் ஷேடு கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இதை விட லைட் ஷேடு தான் நம்ம இதில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். நாம் இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கில் போர்ட்ரைட் பிக்சரை எப்படி போடுறது, ஒரு மனித உருவத்தை வந்து எப்படி போடுறதுன்றதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் கண்டினியூஸாக இப்போ வந்து நம்ம அவுட்லைன் எல்லாமே கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்னென்னா, நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸாக ஃபில் பண்ணிட்டு வருவோம். அந்த ஒவ்வொரு பார்ட்ஸாக ஃபில் பண்ணும்போது நம்ம இப்போ வந்து கண் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு அந்த கண்ணில் ஐப்ரோ எடுத்துக்குவோம். இந்த ஐப்ரோ வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், இந்த அவுட்லைன் 2 அவுட்லைன் இருக்குது. மேலே ஒன்று, கீழே ஒன்று இருக்குது. இந்த கீழே இருக்கிற இந்த அவுட்லைன் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும். மேலே பண்ணிவிட்டு மேல் நோக்கி தூக்கி இருக்கிறத பண்ணிவிட்டு இதை பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நமக்கு கேப் கிடைக்கும். கேப் இருக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இதில் ஷார்ப்பாக இருக்குது, இந்த சைடெல்லாம் ஃபில்லாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து நாம் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். இங்கேருந்து நம்ம வந்து பொறுமையாக இந்த லைனுக்கு இப்படி நம்ம பிளாக் நூல் எடுத்துகிட்டு அழகாக பொறுமையாக பண்ணணும். ஏன்னா பிளாக் நூல் மேக்ஸிமம் பிசுறு வந்து நிறையா வரும். பிளாக்கு, ராயல் ப்ளூ இந்த கலரெல்லாம் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து பிசுறு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக தையுங்க. இந்த மாதிரி இப்போ தைச்சிக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் போகணும். ரிட்டன் போகும்போது அப்படியே குட்டியாக தைச்சிட்டு வந்துட்டு அப்படியே இந்த ரிட்டன் எடுக்கும்போது சைடில் லைட்டாக சின்னதாக ஒரு செயின் போட்டுட்டு அதவும் லைட்டாக உங்களுக்கு வந்து பொலன்னு இருக்கிற மாதிரி போடுங்க. கொஞ்சம் டைட்டாக போடாமல். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நமக்கு கேப்பு கரெக்டாக வராது இருக்கும். இந்த இடத்துல நூல் எடுத்துருச்சு. இதை வந்து சரி பண்ணிக்கிட்டு வரோம். இப்போது அப்படியே நாம் ரிட்டன் போகிறோம். இதே மாதிரியே நாம் வந்து ரிட்டன் போயிட்டு அந்த இடத்துல எப்படி வருதுன்றத, இந்த இடத்துல போகும்போது எப்படி வருதுன்றது தான் நமக்கு முக்கியம். இப்போ இது கரெக்டாக நம்ம வந்துடுவோம். வரும்போது நம்ம எப்படி வர்றதுன்னு பார்ப்போம். இப்போது இங்கே பாருங்கள், இது வரைக்கும் போயிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம ஃபுல்லாக போக முடியாது இல்லையா. ஸோ அந்த கேப் இருக்கிற வரைக்கும் போயிட்டு இன்னும் துளியோண்டு அப்படி எடுத்துட்டு லைட்டாக அப்படி ரிட்டன் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த குத்தின ஏரியாவிலேயே நம்ம குத்திட்டு கொஞ்சம் வரணும். ஏன்னா இங்கே கேப்பு இல்லை, பட் இருந்தாலும் ரிட்டன் வரணும். எண்டு நாட்டு போட்டோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும். ஸோ அதனால் ரிட்டன் வந்து அப்படியே நம்ம வந்துடுறோம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கேப் இல்லாத கீழே இருக்கிற ஒயிட் கிளாத் வந்து நமக்கு தெரியாமல் போடுறது தான் மெயின். அதே சமயம் இந்த புருவம் நெருக்கி போடுறோன்றதுக்காக ரொம்ப நெருக்கி போட்டோம்னா இந்த 2 லைனும் பிதுங்குற அளவுக்கு ரொம்ப நெருக்கியும் போட்டுறக்கூடாது. ஏன்னா அதோட தன்மை மாறிடும், அதோட ஷேப் மாறிடும். ஸோ அதுக்கு எவ்வளோ உள்ளே கொள்ளுமோ அந்த அளவுக்கு தான் நாம் வந்து நெருக்கம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே எடுத்தோன்னா கொஞ்சம் கேப் வருது. ஸோ பேக்கில் ஒரு ஸ்டிச்சு லைட்டாக போயிட்டு திரும்ப வந்து நான் ரிட்டன் எடுக்கிறேன். நம்ம விருப்பத்துக்கு தான், அந்த இடத்துல கேப் வரக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி ஷேப் டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸ்டிச்சு வந்து நீட்டாக இருக்கணும். இது மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி ஃபில் ஆகிருக்கணும்.
இது இத்தனையும் சேர்ந்து நம்ம ஒரு கவரேஜில் நம்ம பார்த்துட்டு வரணும். இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் போயாச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து லைட்டாக அந்த இடத்துல இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு, ஏன்னா ரிட்டன் வரணும் இல்லைங்களா, லைட்டாக இப்படி பட்டன் ஹோல் மாரி இப்படி இழுத்துட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடம் வந்து நீட்டாக கிடைக்கும் அந்த ஷார்ப்பான ஏரியாவில். இப்போ பாருங்கள், எனக்கு இதில் ஒரு லைன் போடுறதுக்கான அளவு மட்டும்தான் இருக்குது. போட்டுட்டு வரேன். இந்த இடத்துல வரும்போது முடியுது. இப்போ நான் உங்களுக்கு வந்து எண்டு நாட் போட்டுட்டு இந்த இடத்துல நான் முடிக்கிறேன். இப்போ வந்து எண்டு நாட் போட்டேன். சில டைமில் வந்து நமக்கு அப்படியே ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். இப்போது எனக்கு எண்டு நாட் போட்ட உடனே லைட்டாக இந்த தூக்கி இருக்குது. இது வந்து நம்ம நீடில் விட்டு உள்ளே அழகாக எடுத்துக்கணும். இப்படி விட்டுட்டு எடுத்து நீட்டாக இருக்கும். அதுபோல் இந்த இடத்துல ஒன்று பாருங்கள், லைட்டாக தெரியும். அதையும் நம்ம வந்து கரெக்டாக விட்டுட்டு அந்த ஷேப் மாறாமல் நம்ம வந்து உள்ளே இழுத்து விடுறோம். அதை இன்னும் கொஞ்சம் இழுத்து விடணும். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இது மாதிரியே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கண் இருக்குது இல்லைங்களா, இப்போ ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிட்டோம். இதே மாதிரியே இன்னொரு சைடு ஐப்ரோவும் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஐ இருக்குது இல்லைங்களா, இந்த கண்ணுக்குள்ளே இந்த இடம் வந்து ஒயிட் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த ஏரியாவில் இந்த சென்டர் பகுதியை மட்டும் விட்டுட்டு ஒரு டாட்டு புள்ளி வைக்கிற அளவுக்கு ஒயிட்டு விட்டுட்டு இந்த ரவுண்டு இருக்குது பாருங்கள், இது சுற்றிலும் இது ஃபுல்லாகவே பிளாக்கால் ஃபில் பண்ணணும். இந்த இடம் ஒயிட்டால் ஃபில் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கால் ஃபில் பண்ணுற ஏரியாவில் ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வட்டத்திலேருந்து இப்படி போகக்கூடாது, உள் வட்டத்திலேருந்து நம்ம வெளியில் வரணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு அதை வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ண முடியும். இப்போது இந்த இதில் வந்து நம்ம கருப்பு ஃபில் பண்ண போகிறோம். இந்த உள் ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கணும். எடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இந்த ஷார்ப் எட்ஜஸ்லேருந்து உள்ளே இருந்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு அந்த குட்டி வட்டம் போட்டுட்டு நம்ம அப்புறம் இந்த மாதிரி பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு வந்து ஃபில் பண்ண முடியும். இப்போ மேலே வந்து அந்த மேலே ஐயோட பாதி ஸ்டிச்சில் லைட்டாக குத்திட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது நமக்கு செப்ரேட்டாக தெரியாமல் இருக்கும். பொறுமையாக செய்யுங்க. இதை வந்து அவசரப்பட்டு செய்யணுன்றது கிடையாது. நம்ம ஒரு ஒர்க்கு மைனூட்டாக சின்ன சைஸில் நம்ம எடுத்து கொஞ்சம் குறைஞ்ச ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். அவசரப்பட்டோம் அப்படின்னா இதில் சொதப்பிடுச்சுன்னா ஒன்று ஹோல் போட்டுரும், இல்லை நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால் இந்த ஏரியாவிலலாம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் மைண்ட் செட் நல்லா இருக்கும்போது பண்ணுங்கள். கொஞ்சம் அவசரமாக வேலை முடிக்கணும் அப்படி இருக்கிற டைம்லலாம் இதை பண்ணாதீங்க. ஃப்ரீ டைம் இருக்கும்போது மட்டும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். பெரிய பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அவசரத்தில் பண்ணால் கூட அது அழகாக வந்து முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கேப்பே ஃபினிஷ் ஆகிடுச்சு, அடுத்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபினிஷ் ஆகிருக்காது. அதை நம்ம எப்படி கொண்டு வரதுன்றதை பார்க்கலாம். இப்போது ரிட்டனில் வந்துட்டு மறுபடியும் ரிட்டனில் திரும்புகிறேன். திரும்பும்போது பட்டன் ஹோல் மாரி லைட்டாக இழுத்துட்டு நம்ம திரும்பும்போது அந்த ஏரியா அழகாக நீட்டாக முடியும். அதாவது அந்த இடத்துல குண்டாக தடிமானாக தெரியாமல் ஸ்மூத்தான டேர்னிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல குத்த முடியாதப்ப லைட்டாக, ஏன்னா கேப்பு கம்மியாக இருக்குது, லைட்டாக இப்படி நீடியில் சுற்றி விட்டு நீங்கள் குத்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோடு நாம் முடிச்சுப்போம். இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுட்டு பாருங்கள் முடிச்சாச்சு. எவ்வளோ நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்டு நாட் உள்ளே போகலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்ட்ராங்கான எண்டு நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பிசுரை வந்து நம்ம உள்ளே வந்து
நீடில் கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த ஐலைனர் வச்ச இடத்த வந்து ஃபில் பண்ணுறோம். இந்த ஐக்கு மேலே உள்ள பார்ட்ஸை அதை நம்ம இந்த ஏரியாவில் இருந்து நம்ம த்ரெட் எடுப்போம். இப்படி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை இப்படி நீட்டாக எடுத்துக்குவோம். இதுக்கு வந்து இப்போ நமக்கு ஒரு லைனே 2 லைன் ரிட்டன் வரும்னு நினச்சேன். ஆனால் இதில் ஒரு லைனுக்கே சரியாகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து எண்டு நட் போட்டு முடிச்சுப்போம். இது இப்போ நீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த கண்ணுக்குள்ளே வெள்ளை கலர் வந்து நம்ம நிரப்புவோம். அது வந்து திரும்பவும் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். இல்லை இப்படி போயிட்டு வேணாலும் நம்ம நிரப்பிட்டு வரலாம், நம்மளோட சௌரியம்தான். இப்போது இங்கேருந்து எடுத்தால் எப்படி இருக்குன்றத எடுத்துப்போம். இப்போது இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ வந்து திரும்பணும். லைட்டாக திரும்பி இந்த இடத்துல லாக் போடுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். வந்துட்டு இப்போது இந்த இடத்துல அந்த குத்தின ஸ்டிச்சிலேயே மறுபடியும் மேலே போய் குத்திட்டு நாம் திரும்ப ரிட்டர்ன் எடுக்கும்போது அது அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். மறுபடியும் ஒரு குத்திட்டு இப்போ எடுக்கும்போது அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி இங்கே எடுத்துடுறோம். இன்னும் அந்த இடத்துல ஒரு ரவுண்டு நம்ம போகணும். ஒயிட் கிளாத் தெரியுது. இதை திரும்ப இப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் கிளாத் தெரியாது. அதே சமயம் இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதை வந்து நாம் அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப்பு அந்த ஐக்கு கொண்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நிற்கிது. திரும்ப மேலே ஒரு குத்து எக்ஸ்ட்ரா குத்திட்டு திரும்ப நம்ம ரிட்டன் எடுக்கும்போது அது வந்து நீட்டாக அழகாக இருக்கும். குத்திட்டு இந்த இடத்துல எண்டு நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வந்து உட்காந்துரும். இது மாதிரி சொதப்ப வேண்டியதில்லை. அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஏரியா வரும்போது நம்ம மறுபடியும் ரிட்டன் போயிட்டு வர முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஒரே இதுவாக பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இப்போ நான் குத்துறேன், அந்த இடத்துல குத்தக்கூட முடியல. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அழுத்தி ஃபோர்ஸ் பண்ணி குத்தாமல் இப்படி ரொட்டேட் பண்ணி குத்துங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான டைட்டான இடங்கள் வரும். இப்போது இது ஃபுல்லாகவே இந்த ஐ பார்ட்ஸ் ஃபுல்லாக ஐப்ரோ, கண், அதோட இமைகள் இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இது முடித்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு பாருங்கள், அதையும் இதே மாதிரி முடிச்சுக்கணும். இப்படி நீட்டாக இதை முடித்ததுக்கப்புறம் பொட்டு, இந்த லிப்பு, இதை அடுத்தது முடிக்கிறோம். அதுக்கப்புறம் மூக்கு பகுதியை முடிச்சுட்டு ஃபுல்லாக எப்படி முடிக்கிறதுன்றதை பார்ப்போம்.